ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஜூஸ் போதும் ஃப்ரெண்ட்ஸ். டே ஃபுல்லாக எனர்ஜியாகவும் நல்லா ஆக்டிவாகவும் வேலை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் நல்லா க்ளோயிங்காகவும், வெயிலில் போகும்போது சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டயர்ட்னஸ் ரொம்ப மயக்கமாயிடும், கேர்னஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்களாம் இந்த ஜூஸை தாராளமாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே நம்ம கரும்பு ஜூஸ் வீட்டிலே எப்படி போடுறது பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது நெல்லிக்காய், கேரட், பீட்ரூட் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட கூட இன்னும் நம்ம சில பொருட்களும் சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதனால் தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எல்லாருமே நம்ம வீட்டில் வந்து வெளியில் வந்து வேலைக்கு போகிறோம். வெளியில் போகும்போது அதாவது எல்லாருமே வந்து டயர்ட்னஸ் ஆகிடும். இந்த ஒரு ஜூஸை மட்டும் வீக்லி ஒரு 1 டைம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகள், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு காட்டன் துணியோ இல்லை ஒரு வடிகட்டியோ வச்சு நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி அந்த ஜூஸ் ஃபுல்லாக எசன்ஸ்லாம் இறங்குற மாதிரி நல்லா அழுத்தி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா வரணும். இப்போ பாருங்கள், இதோட நம்ம ஃபைனலாக ஒரு லெமன் நல்லா ஜூஸ் மட்டும் அதோட சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம கேரட்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம கண் பார்வைக்கும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நெல்லிக்காயும் கண் பார்வைக்கு நல்லது, ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, பீட்ரூட் நம்ம உடம்புல பிளட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். லெமனும் பார்த்திங்கன்னா நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஐஸ் டியூப்ஸில் ஊற்றி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான டோட்டல் எனர்ஜி ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு வேலை பாருங்கள், டயர்டே ஆக மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். டே ஃபுல்லாக அவ்வளோ ஆக்டிவாக எனர்ஜிவாக நீங்கள் வேலை செய்யலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தினமும் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி அதை ஜூஸ் எடுத்து குடிக்கிறது அப்படின்றது வந்து எல்லாராலையும் வந்து செய்ய முடியாது. நம்ம அர்ஜென்ட்டாக வந்து காலையில் வந்து மார்னிங் வேலைக்கு கிளம்புவோம். அந்த டைமில் நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறது எல்லாராலையும் செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐஸ் டியூப்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக நம்ம எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிட்டு எனர்ஜி அந்த டே ஃபுல்லாக நம்ம வேலை செய்யலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இதில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த சப்ஜா விதைகள் அதை ஒரு 2 அல்லது ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சப்ஜா விதைகளை நம்ம இந்த வெயிலுக்கு எடுத்துக்கும் போது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். இதோட நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த ஐஸ் டியூப்ஸை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 அல்லது ஒரு 3 ஐஸ் டியூப்ஸை சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம வெயிலில் போகிறனால டயர்ட்னஸ் ஆக மாட்டீங்க, கேர்னஸ் வராது, மயக்கம்லாம் வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பித்தம் இருக்கவங்களுக்கு கூட இதெல்லாம் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஐஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கூட ஒரு 2-3 ஐஸ் டியூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஃபைனலாக வந்து கார்னிஷ்காக நம்ம கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள். ஸோ நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சு தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், அந்த டே ஃபுல்லாக எனர்ஜியாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. டயர்ட்னஸே ஆகாது. எவ்வளோ தான் வெயிலில் நீங்கள் போனாலும் அவ்வளோ பிரிஸ்காக இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம கரும்பை இல்லாத கரும்பு ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். வீட்லேயே நம்ம போட போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 10-15 புதினா இலைகள் போல் சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 சேர்த்திங்கன்னா போதும். புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதிகமான அளவு சேர்த்துறாதீங்க. ஸோ கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதில் பிளாக் பெப்பர் ஒரு 1/4 பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. சால்ட் அதையும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதோட நம்ம ஐஸ் டியூப்ஸ் ஒரு 3-4 ஐஸ் டியூப்ஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடைகளில் போனால் கரும்பு ஜூஸ் எந்த டேஸ்ட்டில் கிடைக்குமோ அதே மாதிரி ப்ரிப்பரேஷனில் நம்ம வீட்லேயே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு குடிச்சு பாருங்கள். அரைச்சி ஒரு டம்ளரில் சர்வ் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம கடையில் வாங்கின கரும்பு ஜூஸ் டேஸ்ட் அப்படியே நம்ம வீட்டிலே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இனி கடைகளுக்கு போய் நம்ம கரும்பு ஜூஸ் குடிக்க வேணாம், வீட்டிலே சூப்பராக செஞ்சு குடிச்சிடலாம். ஒரு எனர்ஜியான ட்ரிங்க் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 2 ஜூஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஜூஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.